மார்னிங் 8:30க்கெலாம் நமக்கு டியூட்டி. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொரட்டூரில் தான் நம்ம இன்றைக்கி டியூட்டி எடுத்திருக்கோம். இது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் வரலும் போயிட்டு நாளைக்கு தான் ரிட்டர்னு. கிட்டத்தட்ட கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இதோ பார்த்தீங்களா காசா கிராண்டு இருக்குது, இந்த இடத்துல தான் கஸ்டமர் இருக்காங்க, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். போய் காரை பார்த்தாச்சு. Hyundai i10 கிராண்டு ஸ்போர்ட்டு 1.2 லிட்டர் இன்ஜினு பெட்ரோல் வேரியண்ட்டு தான். இன்றைக்கி இந்த வண்டி தான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் வரலும் போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வேணுமா என்னன்றது நீங்களே சொல்லுங்கள், நானும் போகிறேன். வண்டி எடுத்து கொஞ்சம் தொலைவிலேயே வந்து பெட்ரோலை போட்டாச்சு. ஏன்னா பெட்ரோல் கம்மியாக இருந்ததுனால பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணியாச்சு. கண்டினியூ பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் பசி எடுக்குதுப்பா, நல்ல ஒரு சங்கீதா ரெஸ்டாரண்ட் இங்கே நியர்பையில் வரும், அந்த இடத்துல நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் கஷ்டம் வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு டோல் கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இந்த இடம் வந்தாலே செங்கல்பட்டு வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ செங்கல்பட்டு டோலை நம்ம வந்து தாண்ட போகிறோம். ஏன்னா இங்கே இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த டீ ஷாப்பு, அதாவது சித்ரா காஃபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். அங்கே டீ நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இங்கே இந்த டீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ஃபேவரட் டீ ஷாப்பு இது குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டை டோலுக்கு வந்துட்டோம். இந்த டோல்லேருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணி போனோம்னாக்கா நம்ம வந்து சேலம் அண்டு கோயம்புத்தூர் அப்படி ரீச் பண்ணிடலாம். இந்த ரூட் வழியாக தான் போகிறதுக்கு வந்து எனக்கு ஷார்ட்டாக மேப்பில் காட்டுச்சு. அதனால இந்த ரூட்டை நான் எடுத்துட்டேன். ஓனர்கிட்ட சொன்னேன், சார் பசி எடுக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து சேலம் போயிட்டு சாப்பிட்லான்னு சொன்னார். சேலமும் ரீச் பண்ணிட்டு ஸ்ரீவாரின்ற ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டேங்க. பிரியாணி சும்மா அட்டகாசமாக இருக்குது. எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக, ஆனால் அவங்க கொடுக்குற சேருவை மட்டும் ஊற்றிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு கடையை ஒன்று பார்த்தேங்க, பட்டிக்காட்டாங் காஃபே. எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம கஸ்டமர் ஹோட்டல் ரூமில் தங்க வச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து நமக்கான ரூமை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனேன். இங்கே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்தது. அட்டு டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாபா.